இந்த மாற்றத்திற்கு கோவையில் பலன் பெறும் மக்களே சாட்சி. இதே மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் வரவேண்டும். வரும். உலகு இன்புறக் கண்டு தான் இன்புறுவதுதான் இயல்பு என்பது திருக்குறள் என்ற நோக்கோடு இவர் வளர்ந்துள்ளார், வாழ்ந்துள்ளார். வளரும் நிலை வரும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு உயர்வை தந்தது. டிவிஷனல் இன்ஜினியர் மனுநீதி, மனுநீதி இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக கூட்டு முயற்சியாக இந்த நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு நல்ல போக்குவரத்து சிரமத்திலிருந்து ஒரு தீர்வை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த வெற்றி இன்னும் பல்வேறு நகரங்களில் இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு மக்கள் பயணத்தில் எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் நேர விரயமும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது விரைவில் வரும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கை. இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடலாக இந்த இதெல்லாம் டிசைன் பண்ணணும். மிஸ்டர் மன்மோகன் சார் ரோட் சேஃப்டி அவங்களுடைய அந்த பிளானிங் தான். ரவுண்டானா ஃபார்ம் பண்ண உடனே ஒரு 10 மினிட்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைமு அந்த ரவுண்டானா ஃபார்ம் பண்ணி நாங்கள் ரிஹர்சல் பார்க்கும்போது 2 மினிட்ஸில் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சு. இது பார்த்தோம்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்கிறதோட பப்ளிக் ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முயற்சின்னு சொல்லி இது பண்ணாங்க. நம்ம இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் சொல்லலாம். நிறைய ஐடியாஸ் அவர் வச்சுருந்தாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதை கரெக்டான நேரத்தில் நாங்கள் பயன்படுத்திட்டோம். மனுநீதி சார் வாஸ் அ டிவிஷனல் இன்ஜினியர் இன் கோயம்புத்தூர். ரொம்ப கைட் பண்ணி அதை கான்செப்டுவலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதுலேயுமே நிறைய ஊட்டியில் மக்கள் இந்த பீக் சீசன், எஸ்பெஷலி இந்த பீக் சீசன் ஏப்ரல் மே பீக் சீசனில் ஊட்டி டவுனை டீகன்ஜஸ்ட் பண்ணதுக்கு அந்த ஐலண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் விச் இஸ் டன் இன் ஸ்கேட்டிங் ஏர் ஜங்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சார்பாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எஸ்பெஷலி லெட் பை மனுநீதி சாருக்கு மாவட்ட காவல்துறை சார்பாக நான் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வித்தவுட் சிக்னல் கான்செப்டுவலைசேஷனில் சாருமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லும் சென்னையிலுமெல்லாம் விச் வாஸ் ரெக்கக்னைஸ்ட் இன் த ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் ஆல்சோ. 11.8 மினிட்ஸாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ட்ராவல் டைம் ஆவரேஜ் இன்றைக்கி 7.9 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பாம்பேலேருந்து ஓட டீம் கார்பரேஷன் பாம்பே கார்பரேஷன்லேருந்து ஹைவேஸ் டீமு, கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸு, டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கே ஸ்டடி பண்ணிவிட்டு ரவுண்ட் அபவுட்ஸையும் யூடர்ன்ஸையும் ஸ்டடி பண்ணிவிட்டு போய் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு இதை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியோடு இணைந்து பயணித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் மனநிறைவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இனி என்னுடைய சர்வீஸ்லேயும் இவருடைய மனுநீதி சாருடைய ஆலோசனைகளை சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அவருக்கு செய்கிற நன்றி கடனாக நினைக்கிறேன். நம்ம கேள்விப்பட்டது மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாக தான் இருந்த ஒரு விஷயத்தையும் அப்போ கேட்டேன், எங்கே சார் இப்போ டிவி இல்லை போகிறது சந்தோஷம். துறைக்கு அவர் பணி நிறைவு பெறுவது ஒரு இழப்பாகவே நான் கருதுகிறேன். அவர் நிறைய சிகரங்களை தொட்டு இருக்க வேண்டிய மனிதர். அவர் நல்ல மனிதர்களுக்கு தான் சோதனைகள் வரும் என்பது வரலாறு. அதன் பிரகாரம் இவரும் சோதனைகளை சந்தித்துள்ளார். இருப்பினும் அவருடைய மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். பொள்ளாச்சியில் ஒரு 4 or 5 ஜங்ஷன்ஸ் பண்ணியிருப்போம், ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட். அதில் வால்பாறையில் 2 ஜங்ஷனுமே காட் ரோடுங்கிறதுனால அதில் ஜங்ஷனை எப்படி பண்ண முடியும்னு போய் பார்த்து பண்ணும்போது சார் தான் ரொம்ப வேல்யூபிள் ஐடியாஸ் கொடுத்து இன்றைக்கி அந்த ஜங்ஷன் 2மே ரொம்ப நல்லா வந்திருக்குது. ப்ளஸ் டிராஃபிக் கன்ஜெஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு அவரோட முழு முயற்சியில் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அபவுட் அண்டு யூடர்ன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இப்போதைக்கு சிக்னல் இல்லா கோயம்புத்தூரை மாற்றிருக்காரு. வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவர் நல்ல ஒரு கைடு. அவர்
எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உண்டு. எப்பொழுதும் சிரித்து கொண்டே என்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கேட்டாலும் உடனே தீர்வு காணக்கூடிய ஒரு மனிதர் அவர். யூடர்னுங்கிற ஒரு சிஸ்டம் அவர் லான்ச் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி அவர் ஒரு தனி மனிதனாக நின்று அது எப்படி எல்லாரும் போகிறாங்க, என்ன அதோட அவுட்கம் எப்படி இருக்குது, எல்லாரும் கம்ஃபர்டபுளாக போகிறாங்களா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு நின்று வாட்ச் பண்ணுவார். வந்து இந்த சிக்னலுக்கு பதிலாக வந்து இந்த யூடர்ன் சிஸ்டம் வந்து அதை வந்து டிவிஷனல் இன்ஜினியர் மனுநீதி சாரோட பிரெயின் சைல்டு அதை வந்து இன்னவே பயங்கரமாக வந்து டிராஃபிக்கோட டார்ச்சரை வந்து கம்மி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சக பேசஞ்சராக ஒரு சக டிரைவராக எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. சேலத்தில் எங்களுக்கு முக்கியமான ஜங்ஷன் வந்து சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் ஜங்ஷன் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். கோயம்புத்தூரில் பார்த்த மாதிரி எங்கேயும் ஒரு யூட்டர்ன் கொடுத்தா அந்த இடம் ஃப்ரீயாக போகுமா அப்படின்றத போட்டுட்டு பேரிகேட் போட்டு அதை ஒரு மட்டும் பண்ணால் பத்தாது. எருமாப்பாளையம் சைட்லேருந்து நிறைய ராங் சைடில் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயும் ஒரு ஓப்பனிங் கொடுத்தோம். சென்ட்ரல் மீடியன் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த ராங் சைடில் வர்றது கொஞ்சம் கட் ஆச்சு. ஏரியாவே மாறி போச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி எதோ பண்ணாங்க, எதுவுமே பண்ண முடியல, நீங்களும் எப்படின்னு தெரியலன்னு ஃபஸ்ட்டில் சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு வாரம் கழித்து அவங்களே வந்து ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க, இது நல்ல சிஸ்டம் நல்லா போயிட்டுருக்குது. சாருடைய கைட்லைன்ஸு இங்கே வந்து மணிநீதி சாருடைய கைட்லைன்ஸு சேலத்துலேயும் கால் பதிச்சிருக்காரு. அப்புறம் யூட்டர்ன் சிஸ்டம்லாம் இங்கே போயிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நானும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா எப்போ கூப்பிட்டாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவார். நானும் எங்கள் விஷயத்தை சம்மந்தமாக சொல்லுவோம். அவரும் கூட இருந்து ரோட் சேஃப்டி மீட்டிங்கில் சரி மற்றதுலேயும் சொல்லி எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவார். மக்கள் இதை வந்து ரொம்ப பல இடத்துல விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாரு செஞ்சது வெளியே தெரியாது, ஆனால் வெளியே வந்து நான் செஞ்ச மாதிரி தான், நான் தான் டைம் சரி பண்ணி வச்ச மாதிரி எனக்கு சாருனால அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர். சார் வந்து நமக்கு கிடைச்சது உண்மையிலே சொல்லுவேன் பெரிய பொக்கிஷம் தான். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய எண்ணத்தில் வளர்ந்துருக்கிற காலத்தில் இவரோட எண்ணம் பூராமே ஏதாவது வகையில் நம்ம மக்களுக்கு எந்த வகையில் சேவை செய்ய முடியுங்கிற அந்த எண்ணத்திலே தான் இவருடைய எண்ணத்திலே தான் இவர் இருக்கிறார். இனி அவருக்கு தான் உங்க அரசு வேணா அவருக்கு அந்த வயசு கருதி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம் முடியும். ரிட்டையர் ஆனாலும் அவர் வந்து அவர் செஞ்ச தொழில் அவராலையும் சும்மா இருக்க முடியாது, நாங்களும் அவரை சும்மா விட போறதும் கிடையாது. ஏன்னா எங்க பிரச்சனைனாலும் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கனாலும் அவரை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரையல் பேசிஸில் மனுநீதி சாரை கோயம்புத்தூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணோம். அது மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு சென்னை சிட்டியில். அதுதான் ஃபஸ்ட்டு யூட்டர்ன் சிஸ்டம் இன்ட்ரோடியூசிங் இந்த சென்னை சிட்டி. அதுக்கெல்லாம் ஒரு டிக்ஷனரியாக இருந்தவர் மனுநீதி சார். இன்னமும் நாங்கள் டிராஃபிக் பிளானிங்கில் ஷேர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். பட் இவர் வேணாம்னு சொன்னாலும் இவரை நாங்கள் விட மாட்டோம். இவருடைய சர்வீஸு ரிட்டையர்ட் ஆனாலும் இவருடைய பிளான்களும் அனுபவங்களும் திறமைகளும் ரிட்டையர்ட் ஆகாது. நான் ஏன் தலைவர் என்று பெருமையாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தலைவர் பதவியை பெற்றுத்தந்ததற்கு காரணம் அண்ணன் காந்தி மனுநீதி அவர்கள்தான். அண்ணன் அவர்கள் கட்டிய மாளிகை தான் அவருடைய சொந்த முயற்சி எடுத்து அதற்காக நிதியை பெற்று கட்டிய இந்த கட்டிடத்தில் இருந்து பேசுவதில் இதைவிட பெருமை அடைகிறேன். ஒரு வெப்சைட், அதுவும் தேனி மாவட்டத்திலிருந்து தமிழகம் முழுவதும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக பார்க்க வேண்டியது மனுநீதி வெப்சைட்டை பாருங்க. அவருடைய இந்த இத்தனை ஆண்டு கால பணியில வந்து மணிமகுடம் அப்படின்னா அவர் வந்து இந்த சாலை பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒர்க் பண்றது தான். முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு நாலெட்ஜ் பேஸ் ரோட் சேஃப்டி இன்ஜினியராக நாங்கள் எங்களுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறத அண்ணன் மனுநீதி சார் தான் நான் பேசணும். இந்த தேனி highways.comனு ஒரு வெப்சைட், அதையும் நான் பார்த்துருக்குறோம். திடீர்னு ஒரு ஆப் மைண்டில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன அந்த ப்ரொமோஷன் வருமா அப்படின்றது மாதிரி யோசிக்கும்போது டக்குன்னு அவருடைய வெப்சைட்டில் போய் பேரை தட்டினோடனே அவங்களுக்கு எப்போ ப்ரொமோஷன் அது மாதிரிலாம் சொல்ல உடனே சந்தோஷமாக இருக்கும். ஒரு டிராஃபிக்கில் ஒரு ரெவல்யூஷனே கிட்டத்தட்ட சொல்லலாம். அந்த அளவுக்கு சார் வந்து நிறைய இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க, செஞ்சு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்சியாரிட்டி ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கு, ஈவன் இந்த எண்ட் ஆஃப் த சர்வீஸ்லேயும் வந்து அவர் அவ்வளோ ஒரு டெடிகேட்டாக பண்ணுவார். யூட்டர்ன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து நவடேஸ் வெரி பாப்புலர். அதாவது இங்கேருந்து போனது இந்தியாவில் வந்து பாப்புலர் ஆனிச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து மனுநீதி சார் தான். இதே அந்த யூட்டர்ன் சிஸ்டத்தை இதை பார்த்துட்டு வெளியிலேருந்து சென்னையிலேருந்து வர்றவங்க மற்ற வரவங்க முதல் சென்னையிலேருந்து வரவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு
கோயம்புத்தூரில் எவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால மறுபடியும் சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு சாரை தான் திருப்பி கூப்பிட்டாங்க. ரோட் சேஃப்டி இன்ஜினியர்னால கோயம்புத்தூர் ரீஜனில் அவர் தான் தெரியும், மணிநிதி சார். இந்த மாதிரி அவர் சிஏ இண்டஸ்ட்ரீஸு, போலீஸ் கமிஷனர்ஸ் எல்லாமே கூட்டி பாராட்டுற அளவுக்கு நிறைய செயல்கள் செஞ்சார். எக்ஸாக்டாக சர்க்குலராக இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணார் அந்த சித்தோடு ஜங்ஷனில். ரொம்ப இப்போ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. பப்ளிக் அப்ரிஷியேஷன் நல்லா இருந்தது. ஈவன் ஈரோடு கலெக்டர் அவர் ரொம்ப இந்த மாதிரி ரோட் சேஃப்டிலாம் அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவரே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவரை சிம்பிளாக சொல்லணும்னா அவர் டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் அண்ட் டெக்னிக்கலி சவுண்ட் இன்ஜினியர், அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் அவர் சொல்லணும்னா. நமது நெடுஞ்சாலைத்துறையின் சாலை பாதுகாப்பு அழகை நெடுஞ்சாலைத்துறையின் அடையாளமாக மாற்றியவர். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கூட ஒரு சகோதரர் இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ண முடியுமா? எதையும் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நதி போல நீ ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எல்லா வேலைகள் நல்லா கற்றுக்கலாம் சார்ட்ட. இப்போ உள்ள கம்ப்யூட்டர் சமயத்தெல்லாம் அப்பயே அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவார், கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. பையன் படிப்புக்காக அவர் கோயம்புத்தூருக்கு மாறி போனார். இருந்தாலுமே எங்களோட டிபார்ட்மெண்ட் நெருங்கிய தொடர்பில் இருந்தோம். அவர் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இஸ் எ குட் லேர்னர் அண்டு இஸ் ஆல்சோ எ குட் டீச்சர் ஆல்சோ. பொதுவாக வந்து லேர்னராக இருக்கவங்க குட் டீச்சராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சார் நிறைய கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டதை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு விரும்புவாங்க. சப்ஜெக்டில் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருக்கக்கூடியவர். எந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் ரொம்ப இன்டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர். அவருடைய மனுநீதி சாருடைய அவருடைய ஓன் ஐடியா அது எப்படி தப்பாக இருக்க போகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உண்மையிலேயே அந்த நம்பிக்கை ஜெயிச்சிருச்சு. சோல் டெசிஷன் வந்து சோல் டெசிஷன் தான். ஆனால் அவரோட சோல்லேருந்து எடுத்த டெசிஷன். ஏன்னா there are only a few people who loves in being the department, in doing the department, in working with the department, in establishing the department. And he is one among the legends. He loves this department very much to the best extent. That is why he could succeed in everything. Being a northern star, he always remained as a northern star, bright star. அவர் வந்து அவருடைய கைடன்ஸ், அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய டெடிகேஷன், அவருடைய சின்சியரிட்டி எல்லாமே அவரை டிபார்ட்மெண்ட்டில் பல உயரங்களுக்கு கூட்டிட்டு போலனாலும் மக்களுடைய மனதில் அவர் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கார். மனுநீதி வெப்சைட்டுன்றது எங்களுக்கு ஹைவேஸில் ரொம்ப தேவையானதாக இருந்தது. சேவைன்றது இப்போது இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் இப்போ பேசப்படுது. அந்த யூடர்ன் மெத்தட் அவர் இங்கே அவினாஷி ரோட்டில் வந்து யூடர்ன் பண்ணது பயங்கர சக்ஸஸ். அதில் வந்து என்னென்னா டோட்டலாக வந்து அவரோட கெரியர் டோட்டலாக இதில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் வந்து அவர் வந்து இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்கள எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற கருத்தில் தான் அவர் இன்றைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல பொறியாளர், சரிங்களா, நல்ல டீம் லீடர். நம்ம கோயம்புத்தூரில் நெறியாளத்துறையோட போக்குவரத்து துறை நம்ம இவங்களுக்கு தான் போலீஸ் துறைக்கு தான் நிறையா சர்வீஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கெல்லாம் ஒவ்வொரு எஸ்டிமேட்டுக்கும் சென்னை போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்கக்கூடாதுன்னு சார் நினச்சாங்க. எந்த அழகில் இருந்தாலுமே அந்த அழகை வந்து சிறப்பாக அமையணுங்கிற ஒரு நல்ல எண்ணம், நல்ல உள்ளம். அதனால் அவர் சங்கத்துக்கு அவ்வளோ அருமையாக பண்ணுவார். நாங்களாம் வந்து அவருடைய கையை பிடிச்சி நடந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த சங்கத்திலே அப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் வந்து செயலாளர் வரைக்கும் அந்த சங்கத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் சார் தான் முக்கிய காரணம். நான் செல்ஃபோனை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுன்றது நம்ம மன்னிதி சார் அவர்களுக்கு தான் தெரியும். அவர்களை பார்த்த நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவர் கோவப்பட்டு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. ரொம்ப பழகிய இனிமையானவர் சார். ஒரு இன்ஜினியர்னா எப்படி வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கணும், பப்ளிக்கு வந்து ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சார்ட்ட இருந்து நாங்கள் வந்து ரொம்ப லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. கோயம்புத்தூரில் ஹைவேஸ்ன்னு சொல்லும்போது மனுநீதி சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹைவேஸ்னால் மனுநீதி சார் அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, அப்புறம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அளவில் இருக்குது. காவல்துறை உதவியோட காவல்துறையுடைய வேலைப்பளுவை, போக்குவரத்து காவல்துறையினுடைய வேலைப்பளுவை வெகுவாக குறைச்சாரு. அதனாலேயே அவர் வந்து தனித்துவமாக தெரிஞ்சார். பௌத்த வாழ்வியல் நெறிமுறையில் 3 அம்சங்களை கூறுவார்கள். புத்தம், சரணம், கச்சாமி,
தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று ஐயா மனுநிதி அவர்கள் தன் வாழ்வில் இம்மூன்றையும் இயற்கையின் பெற்றுள்ளார். ஒர்க்கில் வந்து சின்சியராக இருப்பார், அன்பாக வந்து இருப்பார். ரொம்ப எல்லாருக்குமே அவரை சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு அதிகாரியாக மட்டும் இல்லாமல் ஒரு குருநாதரும் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருந்தார். யார் எந்த உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு மறுக்காம மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனித நேயத்தோட எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ தன்னால அவ்வளோ செஞ்சு இருந்தாருங்க. அந்த தேனி மாவட்டத்துலேருந்து அவர் போனது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்புங்க. தேனி மாதிரி சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளனமாகவே வந்து எல்லாத்தையுமே எங்கெல்லாம் சில நேரம் எழுப்புறதே சாராத்தான் இருக்கும். ஐஆர்சியில் வந்து டெம்ப்ளேட் எடுத்துட்டு ஒய் ஜங்ஷன் டி ஜங்ஷன் சொல்லி சேம் டெம்ப்ளேட்டில் மாறாத அதில் இப்படி இருக்குது, இந்த கூட மாற்றக்கூடாதுன்றதை மீறி ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, எல்லா ஷேப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒரு அந்த ரூல்ஸே பிரேக் பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். ரோட் சேஃப்டி டியா எல்லாமே நம்ம ஸ்டேட் லெவலில் ஈவன் வந்து நேஷ்னல் லெவலில் ரெகக்னைஸ்டு ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். மனுநீதி இந்த பெயரை கேட்டாலே ஒரு அனைவருக்கும் ஒரு மரியாதை உண்டாகும். ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஒர்க் நேச்சர் அவருக்கு. சார் வந்து எப்படின்னா மன ஆரோக்கியம் வந்து அவருக்கு எப்பவுமே இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் ஒரு அதிகாரி மாதிரியே அதை இது வரைக்குமே டீல் பண்ணதில்லை. அவர் இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு. இது வரைக்குமே அவர் ஒரு அதிகாரிங்கிற கண்ணோட்டத்திலேயே வந்து அதை பார்க்க முடியல. இப்போ 4 போலீஸ் நின்று வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ நாங்க வந்து யாருமே இல்லாம இருந்தா கூட மார்னிங் ஈவினிங் ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல சிட்டிக்குள்ள, கோயம்புத்தூர் சிட்டில நிறைய இடத்துல யூட்டன் ரவுண்ட் அபவுட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. நாங்களும் ரொம்ப சிட்டில மிஸ் பண்ணுவோம், நல்லாவே மிஸ் பண்ணுவோம். ரொம்ப எளிமையான ஒரு டிஇ அப்படிங்கிற ஒரு இது இல்லாம ரொம்ப எளிமையா பழகக்கூடிய ஒரு மைண்ட்ல ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. ரோட் சேஃப்டி சம்பந்தமா ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து வச்சிருக்காரு. அது கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். அதனால கவர்மெண்ட் அவரை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். க்ளீன் சர்க்கிளில் சிக்னல் எடுத்துட்டோம். சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அவரால் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நம்ம வெள்ளூர் மக்கள். வெள்ளூர் மக்கள் எப்பவுமே அவங்களுடைய நினைவு எப்பவுமே இருக்கும், மனோஜ் சாரோட நினைவு. ஆனால் யூட்டர்ன் பாயிண்ட் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் போக்குவரத்து போலீஸே இல்லாமல் வாகனங்கள் சீராக நிற்காமல் செல்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டு முயற்சி அவருடைய பங்களிப்பு. அவர் ஓய்வு பெற்றாலும் அவரை நாங்கள் விடப்போவதில்லை. எங்கள் குருநாதர் என்ற முறையில் அவரை வந்து நாங்கள் எங்கிருந்தாலும் அழைத்து இந்த போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு அழைத்து சென்று அவர் தீர்வு கேட்டு அவருடைய தலைமையில் வந்து செய்யறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் அவர் கிடைச்சிருக்காரு எங்களுக்கு. அவருடைய இந்த முயற்சி வந்து எங்களுக்கு ஒரு பெரு உதவியா இருக்கு. ஒரு முன்னோடியாகவும் சிறந்த ஒரு ஆசானாகவும் இருந்தாரு. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் சிக்னல் இல்லாமல் யூட்டர்ன் சிஸ்டம் இது வரைக்கும் மதுரை மாநகரில் இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக சிக்னல் இல்லா போக்குவரத்து அப்படின்ற ஒரு திட்டத்தின்படி கோயம்புத்தூர் சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் திரு மனுநீதி சார் அவருடைய சீரிய முயற்சினால் நம்ம மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் அவங்களுடைய உந்துதலினாலும் இந்த சிஸ்டத்தில் என்னன்னா வரக்கூடிய வாகனங்கள் அப்படியே ஃப்ரீ லெஃப்ட் திரும்புகிறாங்க. திரும்பி அகைன் அந்த யூட்டர்னில் வந்து ஒரு யூட்டர்ன் அடிக்கிறாங்க. இந்த டேர்னிங் வர்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வாகனத்துடைய வேகங்கள் முற்றிலும் குறைக்கப்படுது. நம்ம ப்ராப்ளம் வந்து அவர் ப்ராப்ளமாக பார்ப்பாரு. ஸோ ஹீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சோல் அண்ட் ட்ரூ ஹார்ட்டட் பர்சன். சாரோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே சாரோட கேரக்டரும். ஸோ சார் வந்து எங்களுக்கு ஒரு பயனியராக இருக்கார். டிஇட்ட வந்து நான் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா சார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பட் இது உயர் அதிகாரியில் இல்லை, நான் ஒரு சக அதிகாரி தான் உங்களுக்கு அப்படிங்கிறத அப்பப்போ எல்லா டைமுமே வந்து அதை வந்து உறுதிப்படுத்திட்டே இருப்பார். சார் இஸ் வெரி ப்ராக்டிக்கல். அவர்கிட்ட அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருது. ரொம்பவும் ஈஸிலி அக்சசபிள் ஆகுது. சார்ட்டை ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஒர்க் டென்ஷன் பெருசாக இருக்காது. அவரோட பேரை சொல்கிற மாதிரி நிறைய ஜங்ஷன்ஸ் வந்து இப்போ கண்டிப்பாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த 10 வருஷமாக உதவி பொறியாளராக இருக்கிறேன். நான் ஜாயின் பண்ண நாள்லேருந்து சாரோட பேரை வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஹைவேஸ்னால் மனுநீதி சார் அப்படிங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத பேராக இருக்குது. கோட்ட பொறியாளராக பதவி உயர்வு பெற்று முதல்ல சென்னையில் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் மண் ஆய்வகத்தில் தான் வேலை செய்ய வந்து ஜாயின் பண்ணார்.
அப்போ அவருக்கு நான் தான் முதல்ல ஏஐயாக இருந்தேன். தொழில்நுட்பத்தில் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. புதிய புதிய தொழில்நுட்பத்தை வந்து துறையில் பயன்படுத்தணுங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்போடு இருப்பார். எல்லாரும் சொன்னது அவரை பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். அவரோட ஐடியானாலையும் அவரோட அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்ல போனால் அதனாலையும் ஸோ யூடர்ன் ஹைவேஸில் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு எஃப்எம்லையோ இல்லை ஒரு டிவி ஒரு மீடியாவில் வந்து ஒருத்தரை வந்து ஒரு 1 hour ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன இந்த கோயம்புத்தூருக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சார் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் நேம்சேக் வந்தோம் போனோங்கிறது இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காரு. அவர் இருக்க இடத்துல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஹாப்பியஸ்ட்டாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. எந்த டென்ஷனாக இருந்தாலும் அப்போயே அதை ஃப்ரீயாக்கி விட்டுருவார். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் சார்கிட்ட இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு சேடஸ்ட்டாக இருந்தோம் ஒரு டென்ஷன்டாக இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அடுத்த செகண்ட் கூல் பண்ணிடுவார். அப்புறம் நல்ல ஒரு டியாக நான் மிஸ் பண்ணுறேங்கிறத விட நல்ல ஒரு சியாக நான் மிஸ் பண்ணுறேன். அவர் சியாக இருந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்க அந்த சான்ஸ் எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு, இல்லாமல் போயிடுச்சு. உண்மையிலே சொல்ல போனால் இல்லாமல் போயிடுச்சு. நான் நல்ல ஒரு சியை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்போது நான் பக்கத்து கொலிக்கு என்னோட சேம் ஏஜில் இருக்கிற மாதிரி ஒரு கொலிக்கு வந்துட்டு நான் சைட் ஒர்க்கில் ரெடி பண்ணிட்டேங்க சார், ஒரு டைம் வந்து எனக்கு செக் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி நான் எவ்வளோ ஃப்ரீயாக கேட்டால் வந்து என்னோட ஏஜில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாரோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவார் எப்பவுமே. அசோசியேஷன்லேயும் சரி பர்சனலாகவும் சரி ரொம்ப நல்ல டைப்பு. சாரு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டக்குன்னு அவரை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு கிடச்சிது. ஒரு மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான ஒர்க் அது. அப்போ கலெக்டர் சாரே கூப்பிட்டு சொன்னார், நம்மளுக்கு வந்து மனுநீதி சாரை பாருங்கள், அவர் சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவரும் அதே மாதிரி வந்தார். இதுக்காக இவ்வளோ நேரம் போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க, டக்குன்னு மேலே தூக்குங்க முடிங்க, இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு விஷயத்த வந்து இப்படி தான் யோசிக்கணும்னு இல்லை, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னா எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் தான் காட்டினீங்க. நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. உங்களோட ஐஆர்சி பப்ளிகேஷன்லாம் பார்த்து எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் நான் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சு நான் அதை ஃபுல்லாக வாசித்து பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு இது மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஒர்க் மட்டும்தான் இல்லை, அதை தாண்டியும் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் நிறைய இடத்துல கோயம்புத்தூரில் போகும்போது உங்களை நான் நிறைய நின்று பார்த்துருக்கேன். அந்த ரவுண்டானா யூட்டர்ன் டிராஃபிக் இதெல்லாம் வந்து செம்ம ஐடியாங்க சார். ஏன்னா இந்த புதுசாக நாங்கள் ஜாயின் பண்ணது 24 பேட்ச்சு. அதில் எங்கூட எங்களை ரோட் சேஃப்டி ஒருத்தர் இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்றுனா டவுட்னா சார் தான் கன்சல்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். நான் பார்க்கணும் போல் இருக்கு, நான் நேரில் அவர் பார்த்ததில்லை, பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சந்தித்த சிறந்த மனிதர்களில் சாரு ஒருத்தர் தான். அவரோட அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப எப்பயுமே பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு சொல்லி கொடுக்கும் போது சரி, ஒரு கைட் பண்ணும் போது சரி, ஆம்புலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சீக்கிரமாக வந்து அவரோட அந்த லைஃப் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் இதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா சாரோட ஒரு அப்ரோச்சில் வந்து அவரோட இதில் வந்து இப்போ வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஹைவேஸுக்கு. சிலது வந்து ஹைவேஸுக்கு வந்து இது பண்ணும்போது ரோட் சேஃப்டி விங்க வச்சு நல்ல ஹைவேஸுக்கு வந்து சில நல்ல பேர் வந்து நிறைய வந்திருக்கு. ஆர்டி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி அனைத்து துறையிலையுமே சாலை சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலுமே உடனே வந்து முகம் சொல்லிக்காம அந்த எந்த டைம் பாராம உடனே போய் அதோட செயல்படுத்துவார். அது வந்து சார் மட்டும்தான். அதே மாதிரி சார் வந்து ஓய்வு பெற்ற பின் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவருக்கு ஒரு கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை வந்து ஒரு சாலை பாதுகாப்பு அட்வைசர் நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் உதகை கோட்டத்துக்கு உட்பட்ட நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறிக்க கோட்டப்பள்ளியாளரின் அறிவுரை பெரிதும் உதவியாக இருந்து எங்களுக்கு பெரிதும் வழிகாட்டியாக இருந்தது. கோட்டத்தில் உள்ள சாலை பாதுகாப்பு பணியின் டிராஃபிக் இல்லாமல் பல திட்டங்களை நிறைவேற்றி சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செய்திருக்கிறார். ஹியூமன் பீயிங், நல்லா எல்லாரோட யதார்த்தமாக நல்லா பழகுவார், பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவார். அவருடைய ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாபு கூட ஈஸியாக எடுத்து ஐடியா கொடுப்பாரு. அவர் பேரை கேட்டாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு அவர் வந்து
சார் ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய ஆளுங்க. சைட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு ஆளாக அங்கே வந்துடுவார். ஆனால் பழக்க வழக்கத்துக்கு அவர் மாதிரி இது வரைக்கும் நான் யாரும் பார்த்ததில்லை. அதே சமயம் வந்து உதவின்னு கேட்டு போனால் வந்து போய் நின்ற உடனே என்னப்போ வேணும்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு ஒழிய வேறு எதுவும் அவர் கேட்டதில்லை. பழக்க வழக்கத்துக்கு மிகவும் நல்லவர். அவர் மாதிரி ஆளுகளோட வந்து பழகிறதுக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். யாரையும் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னா நல்லா பார்த்துக்கிடுவார். அவர் எங்களுக்கு பாளையத்தில் இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு நல்ல பெரிய உதவியாக இருந்தது. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, அதுன்றதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அவரை வந்து இந்த எஸ்பியை வந்து இங்கே கூப்பிட்டுருந்தாங்க. எஸ்பியை வந்து நேரடியாக கலெக்டரேட்டில் போய் இந்த எஸ்பி ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு அவரை வந்து எஸ்பியோட இங்கே வந்துட்டு அந்த ரவுண்டான ரெண்டுமே வந்து நாங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதில் வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்த ஆக்சிடெண்ட்டை காட்டலாம், இப்போ ஆக்சிடெண்ட்டே இல்லாத லெவலுக்கு அவர் வந்து சார் கொண்டு வந்திருக்காருங்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் பேருக்கேற்ற மனுநீதி அவர். இன்ஃபேக்ட் அவரோட வெப்சைட்டை நான் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக இந்த கோயம்புத்தூரே கிடையாது, நான் திருச்சி. நிறைய அவரோட வெப்சைட்ஸில் போய் நிறைய ஜிஓஸ் எடுத்திருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு அப்போல்லாம் தெரியவே தெரியாது அது இவரோட ஓன் வெப்சைட்னு. ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வெப்சைட் நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் ரோல் மாடல்னே நான் சொல்லுவேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம். ஏன்னா அரசு ஊழியர் போராட்டங்கள்ல கூட வந்து துணையா நின்று ஒரே ஒரு கோட்ட பொறியாளர் யாருன்னு கேட்டா மனுநீதி சார் மட்டும்தான். சர்வீஸில் எங்கள் ஐயாவை மாதிரி இப்படி ஒரு சின்சியராக வேலை செஞ்சவங்க நான் பார்த்ததே இல்லைங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஜிடி நாயுடு நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி எங்கள் ஐயா வந்துட்டு அடுத்த தமிழ்நாட்டிலே வந்துட்டு ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு இது வந்து அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். கோவமே பட மாட்டாருங்க. எதை சொன்னேன் சரி சரின்னு சொல்லிடுவாருங்க. ஏன்னா அது மாதிரி ஆள் வந்து இங்கே பார்க்கவே முடியாதுங்க. நல்ல டைப்புங்க. அவர் தென்றலுக்கு சாஞ்சு கொடுப்பாரு, புயலுக்கெல்லாம் சாய மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். 15 வருஷம் அவங்களோட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். பேருக்கு தகுந்தது மாதிரி மனுநீதின்னு சொன்னாலே அது ஒரு புத்துணர்ச்சி வர்றது மாதிரி சார். ஒரு நல்ல மனுஷன். ரோட்டில் ஒரு கல் கடனா கூட நெடுநிலை இருக்காரு, கல் கடனா நிப்பாட்டி கார் நிப்பாட்டி அந்த கல்லை ஓரமாக அவரே எடுத்து வச்சுட்டு போவார். அப்படிப்பட்ட மனுஷன். இந்த தேனி மாவட்டத்திலே வந்து 5 சப்டிஷனில் வேலை பார்த்துருக்கார். எங்கள்லாம் வந்து நல்லா அனுசரித்து தோல் மேலே தோலை போட்டு அனுசரித்து வச்சு நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி நல்லபடியாக தான் எங்களை வாழ வச்சார். நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி இவர் ஒரு பசுமை புரட்சியான எங்கள் ஐயா மன்னிதி ஐயா. அந்த காலத்தில் அவர் ஏடியா இருக்கும்போது தேனியில் கிட்டத்தட்ட ஒரு 3000 மரக்கன்று நட்டோம். பசின்ற நேரத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்தவர். யாரும் இல்லை, எப்போ பசி எடுக்க அவர் உடனே அவரை போய் பார்த்தா எல்லாமே வரும். நிறைய கூப்பிட்டாலும் எந்த நேரம் கூப்பிட்டாலும் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாருங்க. கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, நல்ல யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருப்பார். சார்னா ஒரு அதிசயம் தான் சொல்லணும். ஏன்னா சாரோட ஒர்க் ஆஃப் நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக் சைடு 1000 டென்ஷன்ஸு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் சார் ஆன் த ஸ்பாட் ஒர்க் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். இப்பொழுது ஆகக்கூடிய செலவினங்கள் எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் மீன் விரயம் செய்யப்படும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரவுண்ட் அபவுட்டும் இதை சார்ந்து இதுக்கு துணையாக வரக்கூடிய யூடர்ன் அப்படின்னு வரக்கூடிய இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லை என்றாலும் யூடர்ன் ஆல்மோஸ்ட் அந்த வாகன நெரிசலை வந்து பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. பதவிக்கு தகுந்தார் போல் இல்லாமல் பதவி வருகின்ற பொழுதும் பணிவும் துணிவும் வர வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல அந்த பதவியிலே இருக்கின்ற அந்த பணிவு என்பது அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒன்று. சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் ரவுண்ட் ஆகுனா எந்த குறையும் கிடையாதுங்க. வண்டி பாட்டில் வண்டி போயே இருக்கு. சிக்னல் இருக்கும்போது கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கு. ஆம்புலன்ஸும் முன்னோட இப்போ கொஞ்சம் குயிக்காக போகுது. இந்த மாதிரி சேலத்தில் நிறைய இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். சென்னை போயிட்டு வரும்போது வந்து இந்த சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வந்தாலே எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிராஃபிக் ஜாம் ஆயிரும். வீக்டேவாக இருக்கட்டும் வீக்கெண்டாக இருக்கட்டும் என்னைக்கு வந்தாலுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த டிராஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நிற்கிறதே இல்லை, டிராஃபிக் நிற்கிறதே இல்லை. 1 or 2 மினிட்ஸ்லேயே நாங்கள் கிராஸ் பண்ணி போயிடுறோம். ஆக்சுவலி இந்த இடையர்பாளையம் சிக்னல் வந்து ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. இப்போ இந்த ரவுண்டானா போட்ட அப்புறம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டிராஃபிக் பாட்டுக்கு அது பாட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. 120 செகண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து கம்மி பண்ணலாம். அதுதான் எங்க இந்த வடவள்ளி ரோட்ல
லாஸ்ட் அந்த அடுத்த ஸ்டாப்பிங் வரைக்குமே நெருக்கமா இருந்தது. ஃபுல்லா வந்து டிராஃபிக்கா இருந்தது. ரொம்ப நேரம் 2ஆம் சிக்னல் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. 2 டேஸா நான் பாக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போயிட்டு இருக்கு. ரவுண்டான அமைத்ததின் பேரில் இப்போ போக்குவரத்து இடைவெளி இல்லாமல் சீதா வண்டிகள் வந்து போயிட்டு இருக்கு. சிக்னல் இல்லாத இடைப்பாளையம் பகுதி உருவாக்கி தந்ததுக்கு மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் இடைப்பாளையத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 5 நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காதுங்க. அடிச்சு பிடிச்சி பொள்ளாச்சியிலிருந்து வருவோம், 1 மணி நேரம் தாங்க. வரதுக்குள்ள இந்த சிக்னல் முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். இந்த சிக்னல்லே 5 நிமிஷம் துண்டை எங்களுக்கு முடிஞ்சிருது. வந்து நாங்கள் பொள்ளாச்சிக்கு டர்னும் எடுக்க முடியறதில்ல, சாப்பிடவும் முடியறதில்ல. இந்த 2 பக்கம் ரவுண்டான கட்டினங்காட்டி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. உண்மையை சொல்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. வர்ற அந்த ஸ்லோ மோஷனில் வர்றவங்க அப்படியே வந்தது எங்கள் வாட்டிக்கு யூட்டர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி வந்துடுறேங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சிக்னலுக்கு பொதுவாக இப்படி இருந்துருச்சுன்னா டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்கண்ணா. உண்மையாலுமே டிராஃபிக் பிரச்சனையே இருக்காதுங்க. சிக்னல் இருக்கும்போது வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும். கரெக்டாக எங்களால் ரைடு எடுக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ இந்த ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ரைடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஜீரோ ஃபைனான்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுன்னா கவர்மெண்ட்டில் இவருடைய பிளான் தான். உடம்புல அவருக்கு உயிர் இருக்கு மட்டும் அவர் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பார்.